பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நாம் இந்த ஆன்லைன் வாயிலாக குடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்ம இப்போ கூட செபித்து நம்ம துவங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக அநேக காலை காற்று வந்திருக்கிறோம். அதோடு இன்றைக்கும் கூட ஒரு சில காலை காற்றுகள் இருக்கிறோம். அதை கற்றுவதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கூட கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தியானம் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஓகே, இப்போ அதிகமாக நம்ம சர்ச்சில் மியூசிக்கோடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போது அது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நம்ம சர்ச் கேதரிங்கில், அது வீட்டிலையோ இல்லை காமன் பிளேஸ்லேயோ எங்கேயோ கேதர் பண்ணும்பொழுது எப்போல்லாம் கீபோர்டு வாசிக்கலாம்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொட்டவும். எப்போல்லாம் வாசிக்கலாம்? உதாரணத்துக்கு இப்போ பாடுறப்ப வாசிப்போம், செய்தி கொடுக்கும் பொழுது சில பேர் வாசிக்கிறாங்க, சில பேர் ப்ரேயர் பண்ணும் பொழுது நம்ம வாசிக்கலாம். சொல்லி வசுவா, சாங்ஸ் பாடுறப்ப, ஒர்ஷிப் பண்றப்ப, அப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டா பேசுறப்ப நான் பியானோ கொடுத்தா நல்லா இருக்கும். மெசேஜ் கொடுக்கறப்ப பேசும்போது நல்லா இருக்கும். ஓகே, மெசேஜ் கொடுக்கறப்ப கூட நல்லா கொடுத்தாங்கன்னா அது என்ன இன்ட்ரெஸ்டா நமக்கு இந்த மெசேஜ் கொண்டு போகிறதுக்கு பேக்ரவுண்ட்ல நம்ம பியானோ இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கொடுக்கலாம். ஓகே ஓகே, மற்றவங்க கூட சொல்லலாம். ஆளுக்கு ஒரு ரீசன். இப்போ வாசிக்கலாங்க, இந்த நேரத்தில், எந்த நேரத்தில் இப்போ வாசிக்கலாம்? பாடும் பொழுது, அப்புறம் ஜெபிக்கும் பொழுது, அப்புறம் செய்தி கொடுக்கும் பொழுது, கருத்துடைய செய்தி கொடுக்கும் பொழுது, வேறு எப்போல்லாம் வாசிக்கலாம்? இதில் 3 பாயிண்ட் இல்லாதது இருந்தால், ஒன்லி அட் த டைம் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். சிஸ்டர் பிரியா சொல்கிறாங்க, அதாவது பாடும் பொழுது, காணிக்கை நேரத்திலும் வாசிக்கலாம். குட். வேறு யாருக்காவது இந்த பாயிண்ட்ஸில் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இஃப் யூ வாண்ட் ஆட் சம்திங் நீங்கள் ஆட் பண்ணலாம். வைல் சர்மன், ஆமாம், அதுதான் நம்ம ஜோஷுவா சொன்னாப்புல, செய்தி கொடுக்கும் பொழுது. ஓகே, சொல்லி வசுவா. அது ஏதாவது காமெடியா பேசுறப்ப இல்லை ஷாக்கிங்கா பேசுறப்ப அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் செட் பண்ணி வச்சுட்டு அந்த டயத்துல கொடுக்கலாம். ஓகே ஓகே, குட். எனக்கு தேவையான பதிலெலாம் யோசிச்சா கொடுக்குறாப்புல. பர்த்டே ஆனிவர்சரி, ஓகே, சர்ச்சில் இந்த மாதிரி பர்த்டே ஆனிவர்சரி அது மாதிரி நம்ம கீபோர்டு வாசிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் சம்திங் வாசிக்கலாம். குட், நல்ல விஷயந்தான். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் சொன்னது போல் இப்போது சமீப காலமாக அது ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது இல்லையா? மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே இருந்தது, அது எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு ஆகிருக்கு அப்படின்னா, மியூசிக் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று சேர்ந்துருச்சு. அது ஒரு தாளந்து, அதுவும் தாளந்து தான், கர்த்தர் கொடுக்கறது தான். பட் நமக்கு ஒரு உதவியாக இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது தாண்டி வேதத்தில் வாசிக்கிற ஆவிக்குரிய வரங்கள் இருக்க பார்த்தீங்களா? தேவன் ஆவியானவர் நம்மோட அசைவாடி இருக்கிறதுக்கு அது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அநேக நாளாக தான் செமினார்லாம் வைக்கிறாங்க. செமினார் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, ஹவு மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி வாசிக்கணும், இப்படி வாசிக்கணும், அப்படி வாசிக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், டக்குன்னு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, நம்ம யோசுவா சொன்னது போல் நம்ம காமெடியாக பேசுனா காமெடி மியூசிக், அழுவுற மாதிரி பேசுனா அழுவுற மியூசிக், அப்படி இப்படி போட்டு ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதுதான் ஆயிடுச்சு. பாட்டுக்கு மட்டும் வாசிட்டு இருந்த மியூசிக் அப்படிங்கிறது தாண்டி, அப்புறம் ஜெபிக்கிறப்போ,
அப்புறம் அந்த டைமில் அப்புறம் அமைதியாக இருக்கிறப்போ இப்படியா தாண்டி 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 வந்து அப்புறம் செய்தி கொடுக்குறப்போ எதுக்கு வாசிக்கிறோம்? சரி, பாட்டு பாடுறப்ப எதுக்கு வாசிக்கிறோம்? நமக்கு டியூனில் பாடணும், ராகத்தோடு பாடணும், இசை நமக்கு தேவை, பாடுறோம், ஓகே ரைட்டு. அதுதான் வருஷம். அது வந்து தொட்டு அப்படி தான் இருந்தாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இருந்து எல்லா நாட்கள்லையும் பாடல் பாடும் பொழுது இந்த இசைக்கும் போது இசைச்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் மற்ற நேரங்களில் ஏன் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நல்லா இருக்குல்ல, யூஸ் பண்ணுவோம், என்னப்போ தப்பா? ஏன்னா பைபிள் யூஸ் பண்ண செய்தி கொடுக்கும்போது மியூசிக் வாசிக்கிறோன்னு சொல்லிட்டு பைபிள் போட்டிருக்காங்க, அது நல்லா இருக்குல்ல, வாசிப்போம் அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்து அது சரியா தப்பா வேறு அப்படிங்கிறத தாண்டி நல்லா இருக்குதா பண்ணுங்க அப்படின்றது போய் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம யோசிக்கிறதே இல்லை. பாட்டு பாடுறப்போ கீபோர்டு வாசிக்கிறோம், ஓகே, ஜெபிக்கிறப்ப ஏன் வாசிக்கிறோம்? இல்லை செய்தி கொடுக்குறப்ப ஏன் வாசிக்கிறோம்? அது ஒரு நல்ல மூடு க்ரியேட் பண்ணுதுங்க. உண்மை தான், 100க்கு 100 உண்மை. செய்தி கொடுக்கும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ பேக்ரவுண்டில் ஒரு பேடு, இப்போலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு சினிமேட்டிக் பேட், வேப்பர் பேட் அப்படின்னு கீபோர்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங்ஸு அதோட கூட பியானோ லேயரிங், வாய்ஸ் லேயர் பண்ணுவோம். 3 இன்ஸ்ட்ருமெண்ட் போடலாம். அதை வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அப்படி என்ன கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது, டான்ஸ் போதில் கேட்குறோம் இல்லையா, நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு மூடு கொடுக்குது, ஓகே குட், உண்மை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அப்போது நம்ம வீட்டில் இப்போ இருக்கிறோம் இல்லையா, நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறீங்க, இல்லை ஒரு ஜோக் அடிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று செய்கிறீங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே. அப்போது இந்த மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேக்ரவுண்டில் மியூசிக் போட சொல்லிங்களேன் யாரையாவது? எப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு சோகமான விஷயம், தம்பி இந்த கீபோர்டு எடுத்து கொஞ்சம் வாசி, கொஞ்சம் வயலின்னு சொல்லுவோமா? வீட்டில் நல்லா தானே இருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்காதா? என் வீட்டில் நீங்கள் கீபோர்டு போட்டு சோகமான ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்கள் அம்மா அழுதுட்டுருக்குறாங்க, கவலைப்படாத மயிருமா அப்படின்னு கீபோர்டு எடுத்து அப்படி அழுவுற மியூசிக் வாசி, இன்னும் நல்லா நல்லா அழுவலாம். இல்லை ஜோக்கர் இப்போ கீபோர்டு எடுத்து இரு நான் ஒரு காமெடி மியூசிக் போடுறேன், செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? ஏன்னா இந்த மாதிரி மியூசிக் வந்து ஃபேக் எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். நம்ம ஒரு சினிமா, நாடகம், ஷார்ட் ஃபிலிம், இதுக்கு எல்லாமே மியூசிக் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நம்ம நல்லாவே தெரியும், மியூசிக் அப்படிங்கிறது இட்ஸ் அன் எமோஷன் இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறப்ப அதுக்கு வேறு மியூசிக், அழுகணுன்னா அதுக்கு வேறு மியூசிக். நமக்கே அறியாமல் அழுதுடுறோம். அழுகுற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லையோ யூடியூப்லையோ ஏதோ ஒன்று பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வீடியோ பார்க்குறதுக்கும் ஒரு மியூசிக்கோடு வரும் பொழுது நமக்கு அந்த எமோஷன்ஸ் அதை தூண்டி ஓடும். உண்மையிலுமே பாரம்லாம் இருக்காது, ஆனால் அந்த வயலின் பீஸு கேட்குறப்பயே அப்படியே அழுக வரும். நம்ம அப்போ தான் யோசிப்போம், நம்ம என்ன அழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. என்ன உண்மையிலுமே அந்த சம்பவம் நமக்கு பாரத்தை ஏற்படுத்துச்சானா? இல்லை, அந்த மியூசிக் அது இட் வில் கிரியேட் ஃபேக் எமோஷன். அப்போது குடும்பத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் யூஸ் பண்ணுறதில்ல? நமக்கு தெரியும் அது ஃபேக்கு, அது வேண்டாம், அதை மூலம் மூடு, இங்கே வா, பேசாமல் உட்கார். நம்ம பேசும் பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் சோகமோ அழுவுறது எல்லாமே ரியலாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். வீட்டில் அதெல்லாம் ப்ளே பண்ண மாட்டோம். நல்லா தான் இருக்கும், இதை செஞ்சு பாருங்கள், என்ன ட்ரை பண்ணுங்களேன். நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி அப்படியே பேட் இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் வாசிக்க வேண்டாம், ஒரு MP3 பிளேயரில் போட்டு விட்டு தான் பாருங்களேன், சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா அது ஃபேக் எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும், போலியான ஒரு எமோஷன் க்ரியேட் பண்ணும். இப்போ செய்தி கொடுக்குறப்போ சர்ச்சில் வாசிக்கிறாங்களே, அப்படி பேடு கொடுத்துட்டு கொடுத்துட்டே இருக்கிறான். நிறைய இடத்துல நம்மளும் போயிருப்போம் இல்லையா? அப்போது இந்த வார்த்தை போகணும், அவன் கேட்கணும், அது கிரியேஷன், அதை தாண்டி ஒரு அதாவது ரியாலிட்டி அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வரும் பொழுது தான் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். சினிமாவில் தான் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் ஃபிலிம் தான் என்ன பண்ணுவாங்க, பேசுகிறப்ப மியூசிக் வாசிப்பா, நிற்கிறப்ப மியூசிக், நடக்கிறப்ப மியூசிக்கு, அழுதா மியூசிக், சிரிச்சா மியூசிக், எல்லாத்துக்கும் மியூசிக் இல்லைன்னா சப்புன்னு ஆயிரும். அதுதான் அது என்ன சொல்கிற உயிரே. ஒரு நாடகம், ஒரு ஷார்ட் ஃபிலிமு, இல்லை பெரிய ஃபிலிமு, இல்லை ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படி எதுவாக இருந்தாலும் மியூசிக் தான் அதுக்கு லைஃபே கொடுக்கும். நீங்கள் வேணால் ஏதோ ஒரு வீடியோ மியூசிக்கெல்லாம் பாருங்களேன்,
ஒரு பாட்டையே ஒரு மியூசிக்கெல்லாம் பாருங்களேன், வெறும் வோக்கல் மட்டும் எடுத்து வச்சு இல்லை வீடியோ மட்டும் பாருங்களேன். நோ, அந்த மியூசிக் ரொம்ப அது கிரியேட் பண்ணும். அப்போது நம்ம பாடுறதுக்கு வாசிச்சது அப்படிங்கிறது போய் ஜெபிக்கிறப்போ ஏன் வாசிக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் கரைமுறைன்னு அது நம்ம யோசிக்கிறதே இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கீபோர்டை போட்டு சவுண்டு வாசித்து பேடை போட்டு அடித்து பேசுறது கேட்க மாட்டேங்குது, ப்ரேயர் பண்ணுறாங்க கேட்க மாட்டேங்குது, அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம ஆமேன்னு சொல்லணும் என்ன ஜெபிக்கிறாங்க நம்ம கேட்க மாட்டேங்குது. சில செய்தி கொடுக்கணும் வரப்போ கிட்டாரை போட்டு திடீர்னு வரோம், எல்லாம் உரைச்சாங்க வரப்போ கிட்டார் ஏற்றுறான், ட்ரம்ஸோ போடுறான், அடிக்கிறான், அந்த ரியாலிட்டி மிஸ் ஆயிரும். அப்புறம் என்னால் என்ன நம்ம இப்போ நம்ம ஒரு சினிமா ஒரு டிவியில் ஏதோ ஒன்று பார்க்குறோம், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம், சம்திங் ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணோம், நமக்கு அழுவோம் சிரிப்போம் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் என்றைக்கு அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் ரியாலிட்டிக்குள்ளே வருவோம், அப்போ தான் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். அப்போ அழுவ மாட்டோம், சிரிக்க மாட்டோம், ஓவராக சிரிக்க மாட்டோம், ஏன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அது கொடுத்து கிண்டி விட்டு அந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும், இல்லை அந்த மூவிஸை பார்க்குற வரைக்கும், இல்லை அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்குற வரைக்கும், அது முடிஞ்ச உடனே நம்ம வில் கம் பேக் டு நார்மல் இல்லையா? நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், கம் பேக் டு நார்மல். அதே போல் இப்போ சர்ச்சில் என்ன ஆகுது, மியூசிக்கை போட்டு மெசேஜ் கொடுத்தாலும் பாடினாலும் ஜோம் பண்ணாலும் நடந்தாலும் உட்காந்தாலும் கரைய முறை நிப்பாட்டுறது எல்லாம் மியூசிக் ஆரம்பத்தில் இருந்து ஆன் பண்ண முடிகிற வரைக்கும் போட்டு விட்டு சந்தோஷம் அழுவுறது எல்லாம் நல்ல ஃபீலாக தான் இருக்குது. சர்ச்சு முடிஞ்சோடனே என்ன ஆகுது, அவன் நார்மலுக்கு அப்போ தான் வரான், அந்த கவலை அதே லைஃப்பாக அதே தான் அப்படியே தான் இருக்குது. அப்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருந்த ஒரு விஷயம் அவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சர்ச்சில் ஜெபிக்கும் பொழுதும் செய்தி வாசிக்கும் பொழுதும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். நாம் செய்கிறது சரியா? அது உண்மையிலுமே நம்ம சர்ச்சில் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பாடுறது, துதிக்கிறது, வசனம் தியானிக்கிறது, கொடுக்கறது, எதுவாக இருந்தாலும் பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கா? ஏன்னா சபை கூடுவதில் எதுக்காக? பக்தி விருத்திக்காக தான் சபை கூடுதல், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அல்ல. சபை கூடி வருதல் பக்தி விருத்திக்காக தான். ஆண்டவர் நம்மளை எப்படி ஆஸ்வதிக்கிறார்? நாம் அவருடைய பிள்ளைங்க, அதனால் ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். தகப்பன் நேசிக்கிற மகன் என்ன பண்ணுறார்? சிச்சிப்பார், ஆஸ்வதிப்பார், நடத்துவார், உலகத்தில் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் உங்களுக்கு கூட இருக்கிறேன் அப்படின்னார். அப்போது நம்ம சர்ச்சுக்கு போகிறது மற்ற மதங்கள் மாதிரி ஆண்டோட கிஃப்ட் வாங்குறதுக்கோ செல்வம் கிட்டும் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி தொதைச்சோம் அப்படின்னா அவர் நமக்கு அருள் புரிவார் அப்படின்றது போல மற்ற மதங்கள் மாதிரி கிடையாது. நம்ம சபை கூடி வருதல் பக்தி விருத்திக்கு ஏதோ. அப்போ நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்குமே நம்மளுடைய அவுட்கம் என்னவாக இருக்கணும்னா பக்தி விருத்தியே இது உண்டாக்குதா அப்படின்னு நம்ம ஒன்றுக்கு 100 தடவை சிந்திக்கணும். ஒரு சபை மூப்பர்கள் கூடி பேசணும். அதை அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது சப்போஸ் தெரில இது என்ன விளைவு உண்டு பண்ணுன்னு தெரில, 1 மாதம் 2 மாதம் செஞ்சதுக்கப்புறம் இது என்ன விளைவு உண்டாக்கியிருக்குன்றதை நம்ம ஆராயணும். வேதவாசனம் இல்லையா, தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் அப்படின்னு. ஸோ நிதானித்து நம்ம என்ன பண்ணணும், அறியணும். ஸோ உங்கள் சபையில் அப்படி பாருங்கள், நீங்கள் போகிற இடத்துல நிதானித்து பாருங்கள், அது உண்மையிலுமே பக்தி விருத்தியை உண்டாகுதா? ஏங்க சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது தான், எனக்கும் நல்லா தான் இருந்துச்சு, நானும் நல்லா இல்லைன்னு சொல்லையே. யாருக்கு தான் மியூசிக் பிடிக்காது? இசைக்கு மயங்காதவர் யாருமே இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அது உண்மை தான். எனக்கு இந்த மியூசிக் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு மியூசிக் பிடிக்கும், அப்படி இருக்கிறாங்க. ஒளி இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு 99% உண்மை வச்சுக்கோங்களேன். எனக்கு எவ்ரிபடி லைக்ஸ் மியூசிக். ஏதோ இந்த ஜோன் முடியலன்னா வேறு ஜோன் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அப்படியே அவங்க வந்து இந்த ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம சர்ச்சில் செய்யும்போது நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி அது பக்தி விருத்தியை உண்டாகுதா இல்லையா? பக்தி விருத்தியை உண்டாகுதா நம்ம தொடர்ந்து அதை செய்வோம். பக்தி விருத்தியை உண்டாக்கலையா அதோடு இழுத்து அதை மூடிட வேண்டியது தான். நம்முடைய அல்டிமேட் வந்து பீப்புள் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ இல்லை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ, நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்குது இப்போ இதுக்கும் வாசிங்களேன் அப்படின்னு. அது எப்படி தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80% வாசிக்கிறோம் இல்லையா? சர்ச்சில் போகலேருந்து ஆரம்ப ஜபத்திலேருந்து முடிவு ஜபம் வரைக்கும் வாசிக்கிட்டே இருக்கிறாங்க கீபோர்டு மியூசிக். அப்படி தான் இருந்துச்சா இல்லை அப்படி தான் இருந்தாங்கன்னா அப்படி இல்லை. இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா உலகத்தால் கரைப்படாத இருக்கணும் இல்லையா? இப்போ கரைப்பட்டுருச்சு. அவன் மாதிரியே இது பண்ணி மற்ற மதங்கள் போலையே செஞ்சுட்டு இருக்கிறான். பட் நாம் நிதானித்து அறியணும். ஸோ அடுத்த வாரம் கூட நம்ம அதை பேசலாம். அதனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க, ஓகேவா? நீங்கள் சில பாயிண்ட்ஸ் சில வசனங்களையும் எடுங்க. அப்படி இல்லை நீங்கள் சொல்கிறது இல்லை நம்ம எல்லாரும் வாசிங்க, பக்தி விருத்தியை உண்டாக்குதுன்னா அது எப்படி உண்டாக்குது? சரி, அதனால் அடுத்த வாரம்
அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, குட். ஸோ நம்ம இப்போ வந்து பாடத்துக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம், தாளம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். முதல்ல 4/4 அது பார்த்தோம், அப்புறம் 2/4 பார்த்தோம், அப்புறம் 3/4 பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6/8. ஸோ இதுலேயும் நிறையா பாட்டு இருக்குது. 6/8 அப்படின்னு சொல்லும்பொழுது 2 விதமான பாடல் இருக்கும். ஸ்லோ பாட்டும் நிறையா இருக்கும், ஸ்பீட் பாட்டுமே நிறையா இருக்கும். ஸ்லோ பாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபாதர் பெர்க்மாஸ் அவங்க பாட்டு, யார் பிரிக்க முடியும் நாதா, யார் பிரிக்க முடியும் நாதா, உந்த அன்பிலிருந்து தேவா, இந்த பாட்டு. அப்புறம் ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையிலே நடத்தவே, கொஞ்சம் பழைய பாட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதுபோல் இது பாட்டு நிறையா, இது போல் பாட்டெலாம் வந்து நம்ம ஸ்லோவாக 6/8, நம்ம மாடர்ன், நம்ம கீபோர்டில் வந்து ஸ்லோ ராக் அப்படின்னு ஒரு ரிதம் இருக்கும் யமஹா போர்டில். அதே போல் 6/8 மாடர்ன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6/8 நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்லோ சாங்ஸுக்கெலாம். 6/8லேயே ஸ்பீடு அப்படின்னு சொல்லும் பொழுது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, வாதை உந்தன் கூடாரத்தை, அந்த பாட்டு. பிரியமானவனே, அந்த பாட்டு. இல்லை இப்போ நம்ம அதிகம் பாரு, அவ தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் அது. அப்புறம் மலைகள் விலகி போனாலும். ஸோ இது போல் நிறையா பாட்டு 6/8ல் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, நிறையா நமக்கு வந்து இருக்குது ஸ்லோவும் ஸ்பீடும். ஸோ ஆனால் ஸ்பீடாக பாட்டுக்கு நமக்கு அது கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலுங்கிறதுனால நிறையா போர்டில் இருக்காது. யமஹாவில் நம்ம இந்த இந்தியன் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம், அதில் வந்து கோவா அப்படிங்கிற பீட் வந்து இருக்கும், அது இந்த 6/8க்கு நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை அதுவுமே 6/8ல் தான் வரும், இதெல்லாம் ஸ்பீடில் வரும். ஸோ அதிகமாக ரெண்டுமே இருக்கும். ஓகே, நம்ம கவுண்ட் பண்ணும் பொழுது இந்த 6/8 எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ 6 வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம், இது போல் தான் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டு பார்ப்போம். ஸோ நம்ம எப்போதுமே எழுதுறது போல் நீங்கள் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இந்த 1 2 3 4 5 6 வரைக்கும் எழுதிக்கணும். சரியா? முடிஞ்சிச்சுன்னா 2 6 ஒரு லைனில் எழுத பாருங்கள். இல்லை ரொம்ப சின்ன நோட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு 1 2 3 4 5 6 ஒரு மெஷர் மட்டும் எழுதிட்டு அப்புறம் கீழே எழுதிக்கலாம். சரியா? கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 6 கவுண்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீபோர்டு இங்கே 72 6/8ல் வச்சிங்கன்னா அந்த 72 டெம்போ தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ கொஞ்சம் நான் டெம்போ வேணால் ஸ்லோ பண்ணி இப்போதைக்காக ப்ளேபேக் ஸ்பீடை ஸ்லோ பண்ணி நான் போடுறேன். திரும்பவும் கவுண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணி போடுறேன்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணோம் 6 8 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து இப்போ உங்களால் வீடியோட பண்ண முடியலன்னா நீங்கள் கீபோர்டில் 6 8 மாடர்ன் அப்படின்றது இருக்கும், அப்படின்னா ஸ்லோ ராக் அப்படின்றது. கேஷுவல் என்ன நேம்னு தெரில, அப்படி உங்கள்கிட்ட கேஷ் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டைல் லிஸ்ட் இருக்கும், ஸ்டைல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மேனுவலில் அதில் இருக்கும். அதில் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ அந்த ரிதத்தை போட்டுட்டு ஒரு டெம்போ 70 அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரிதமை ப்ளே பண்ணிவிட்டு இது போல் கவுண்ட் பண்ணலாம். சரியா? அது கவுண்ட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணி எங்கேயும் நிற்கக்கூடாது, எங்கேயும் இன்டர்வல் வந்து குறைச்சிடும் கூடாது, ஸ்பீடாக பெறக்கூடாது, கடைசி வரைக்கும் அந்த கிராஜுவல் அந்த டேக். ஏன்னா ஒரு சாங் எடுத்துக்கிறப்போ நமக்கு இந்த ரிதம் அப்படிங்கிறது, கவுண்டிங் அப்படிங்கிறது நடுவில் எங்கேயுமே நிற்காது. லிரிக்ஸில் கேப் வரலாம், டியூனில் கேப் இருக்கலாம். ஓகே, ஏன்னா பாட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது 2 விஷயம், ஒன்று நோட்ஸு, இன்னொன்று ரெஸ்ட்டு, ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே சேர்ந்துருக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு இசையை வந்து உண்டாகும். ரெஸ்ட்டே இல்லாமல் கடவுன்னு வாசிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது, அதே போல் ரொம்ப நேரம் வாசிக்காமல் நோட்ஸே இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்போ ரெண்டும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ சில இடத்துல லிரிக்ஸ் இல்லாமல் இருக்கலாம், டியூன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரிதம் எங்கேயுமே என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகாது. அந்த டெம்போவில் அது பாட்டுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ நான் பாட்டு அனுப்பாமல் விட்டுட்டேன், அனுப்பியிருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? இந்த பாட்டை பார்க்கலாம். ஓகே, ஒரு சாங் எழுதிக்கோங்க. இந்த தேவகுமாரா பாட்டு இருக்கு இல்லையா, தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க, அடுத்து தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க, அடுத்து நீங்கள் நினச்சா ஆசீர்வாதம்தான், என்னை மறந்தா எங்கே போவேன் நான். திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகுது இல்லையா? தேவகுமார் நினச்சிடுங்க எழுதுவோம். சப்போஸ் முடிச்சுட்டா வேணால் நம்ம இன்னொரு சரணம் கூட எழுதலாம். த்ரீ பை 4 6 8 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். எப்படி நம்ம 4/4 2/4 நம்ம அதில் பாடலாம், பெரிய வித்தியாசம் தெரியாது. ஏன்னா வெறுமனே கிளாப் பண்ணுறப்ப ஈவன் நம்பரில் இதாயிரும். இப்போ 3/4 அப்படின்னு சொல்லும்பொழுது 3 4 4 + 4 8 3 + 3 6, அப்போ 6/8. அப்போ நிறையா பாட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இந்த 6/8 நிறைய மிக்ஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து எப்படின்னா நம்ம இந்த சாங்கோடைய ரிதம் அது ரொம்ப லிசன் பண்ணால் தான் 3/4 6 8 வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்னும் இந்த ரிதமை பொறுத்து நான் சொன்னேன்ல அது இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த கன்ஃபியூஷன் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும் தான். ஸோ ஓகே, இப்போ 3/4 இந்த பாட்டை பாடியிருப்போம், இல்லை 6/8 அது நமக்கு இருக்கும். பட் அது போக போக நமக்கு அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியறப்ப நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது 6/8 தான். ஓகே, 6/8 தான். ஸோ ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது போல் நம்ம நிறையா சாங் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு சாங் கேட்குறோம், ஒரு பிடிச்சிருக்கோ எதை செய்கிறோம், டக்குன்னு அந்த சாங் எடுத்து எழுதி சிலபிள் பிரித்து அது இந்த மாதிரிலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நமக்கு அது புரிஞ்சுக்கலாம். ஓகே, எழுதியாச்சா? ஜஸ்ட் ஒரு 6 லைன் தான். ஓகே, அதே போல் நம்ம இன்னொரு பேஜில் இந்த 1 2 3 4 5 6 போட்டு எழுதிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 1 2 3 4 5 6 இடம் இருந்ததுன்னா 2 6 வர மாதிரி, இல்லை 1 மட்டும் எழுதி ஒரு 10 லைன் 5 லைன் எழுதி போட்டுக்கோங்க. நம்ம அந்த எவ்ரி ஒன் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம வந்து எடுத்த உடனே இப்போ முழு சாங் இருக்கு இல்லையா, சிலபிள் பிரிப்போம். சிலபிள் பிரிச்சுட்டு அந்த அவ்வளோ சிலபிளுமே நம்ம அந்த 1 2 3 4 எழுதுவோம். ஃபுல் சிலபிளுமே என்ன பண்ணுவோம்னா ஃபுல் சாங்குமே இந்த கவுண்டில் எழுதுவோம். பட் எடுத்த உடனே நமக்கு குழம்புன்றதுக்காக தான் எவ்ரி ஃபஸ்ட் பீட் மட்டும் எழுதுகிறோம். பட் ஆக்சுவலாக நம்ம ஃபுல் சாங்குமே எழுத பழகணும். ஸோ முதல்ல ஃபஸ்ட் பீட் மட்டும் எழுதிட்டு அப்புறமேட்டு மீதி இருக்கிற சிலபிளையும் ஃபில் பண்ண பார்க்கணும். அது மற்ற சாங்குமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே எழுதுன 4/4 2/4 3/4 அதுக்கு ஃபுல் சிலபிளுமே நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, லூப் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல ப்ளே பண்ணுறப்ப ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், அந்த கவுண்டிங் வர மேலே அந்த பென் வரதையும் கீழே லிரிக்ஸுமே கவுண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அதோடைய ஸ்டைலோடைய அந்த ரிதம் அதோடைய விஷயங்களும் கொஞ்சம் ஜஸ்ட் லிசன் பண்ணிவிட்டு
ஒரு 2 தடவை ப்ளே பண்ணுறேன். அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எப்படி ஒன்றுக்கு நம்ம எழுத ஆரம்பிப்போம். இப்போ ஜஸ்ட் சும்மா பாருங்கள். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா. ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். நான் திரும்ப ஒரு 3 டைம்ஸ் ப்ளே பண்ணுறேன். தேவகுமாரா வந்து 1ல் தான் ஆரம்பிக்குது, சரியா? சொன்னால் மொதல் 1ல் இந்த தே அப்படிங்கிறத போட்டுருங்க. அடுத்த 1ல் வந்து நமக்கு என்னதுன்னு பாருங்கள். ரெஸ்ட் வர இடத்துல ரெஸ்ட் விடுங்க, இல்லை வரதை எழுதுங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ப்ளே பண்ணுறேன், ஒரு 2-3 டைம்ஸ் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் எழுதலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க.
எழுதிட்டீங்களா? இன்னொரு தடவை ப்ளே பண்ணிட்டா? இன்னொரு தடவை ப்ளே பண்றீங்களா? ஓகே 2 டைம்ஸ் போடுறேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓகே, எழுதியாச்சா? வேறு யாராவது எழுதுறீங்கன்னா, பெண்டிங் இருக்குன்னா சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காகவும் இன்னொரு முறை ப்ளே பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் சொன்ன போல் 3/4 6/8 நிறைய பாட்டு நம்ம 3/4 6/8 பாடலாம். எல்லா பாட்டும் பாட முடியாது. ஆனால் நமக்கு இந்த கவுண்டிங்கில் ஒரு சில பாட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே பாடலான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கவுண்டிங் வந்து ரெண்டுமே அது என்ன சொல்கிறது, 3/4 6/8 அந்த ஈவன் அந்த மேட்ச் ஆகிற டைம் மாதிரி இருக்கிறனால நமக்கு வந்து இதான். ஸோ 1 2 3 1 2 3 அப்படிங்கிறது அதை டபுள் பண்ணும்பொழுது 6 வரனால நம்ம சில பாட்டு வந்து நம்ம ரிதம் மாற்றினாலும் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு சில பாட்டுக்கு நமக்கு வந்து 6/8 தான் பாட முடியும். ஒரு சில பாட்டு இருக்குது. ஆனால் நம்ம இந்த ரிதம் அதோடைய ஸ்டைலு அதெல்லாம் கவனிக்கும் பொழுது நமக்கு வித்தியாசம் தெரியும். கவுண்ட் பண்ணும் பொழுது இப்போ இந்த பாட்டே 1 2 3 1 2 3 கவுண்ட் பண்ணோம்னா பண்ணிடலாம். 1 2 3 1 2 3 கவுண்ட் பண்ணணும் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ரிதமோட அந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது எங்கே ஒன்று ஆரம்பிக்குது, எங்கே அந்த ஃப்ரேஸ் முடியுது, ரிதமோட பார்க்குறப்ப நமக்கு வித்தியாசம் தெரியும். ஓகே, ஸோ நம்ம வேணால் இன்னொரு நாளில் அதை பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் கிளாஸில் அந்த ரிதமோட டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து பார்ப்போம். சரியா? சரி, அப்போது ஓகே. ஸோ மொதல் ஒன்றில் தேவகுமாரா தே அது வந்து ஆரம்பிக்குது. ஸோ மொதல் ஒன்றில் போட்டிருப்பீங்க. அடுத்த ஒன்றில் தே, அடுத்த தேவகுமாரா அந்த தே வருது. குட். எழுதாதவங்க நீ எழுதிக்கோங்க. ஓகே, அதே போல் இப்போ இந்த பாட்டுக்கு வந்து இப்போது அசைன்மெண்ட் பண்ணுறவங்க எவ்ரி ஒன் கண்டுபிடிக்க முடியல, டஃப்பாக இருக்குது அப்படின்னா நான் 3 வீடியோ அனுப்புவேன். ஒன்று வந்து இது போல் பிளெயினாக இருக்கும், எதுவும் மார்க் பண்ணாமல் இருக்கும், நீங்கள் பட் லெசன் பண்ணி தான் எழுதணும். இன்னொரு வீடியோ எவ்ரி ஃபஸ்ட் பீட்டுக்கு அந்த லெட்டர் வந்து ப்ளூ ஆகும் அந்த 1-1க்கும். ஸோ அந்த லிங்க் வீடியோ. அதே போல் எவ்ரி சிலபிள் ஒரு சிலபிள் எந்த டைமிங்கில் வருது அது. ஸோ 3 வீடியோ இருக்கும். நீங்கள் இதில் ஃபஸ்ட் வீடியோவில் பண்ணுங்கள். பண்ண முடியலன்னா அதில் பார்த்து கூட நீங்கள் எவ்ரி ஒன்று நீங்கள் எழுதுங்க, லேர்ன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ மொதல் ஒன்றுக்கு தேவகுமாரா தே, ரெண்டாவது ஒன்றுக்கு ரெண்டாவது தேவகுமாராக்கு தே வந்துடுது. மூணாவது ஒன்றுக்கு என்ன வருது? என். என்ன அப்படின்றதுல அந்த என் அப்படிங்கிற சிலபிள். எழுதாதவங்க எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒன்றில் என்ன வருது? 4th ஒன்றில் நினச்சிடுங்க இருக்குல்ல, இந்த க முடியுது இல்லையா, நினச்சிடுங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ல தே தே தே. அந்த தேர்ட் லைனில் தேவகுமார ஃபர்ஸ்ட் இருக்க தே வரும். அடுத்த ஒன்றில் தே தே தே. அடுத்த தேவகுமாரில் இருக்கிற தே. குட். நெக்ஸ்ட் ஒன்ல என்ன வந்துச்சு? கொன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற அந்த அந்த சிலபிள் கொஞ்சம் அப்படி ஒரு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த சிலபிள். அடுத்த ஒன்றில் க க கொஞ்சம் நினச்சிடுங்க, அந்த க வந்து அடுத்த ஒன்றில் வருது. ஓகே, குட், கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன்றில் என்ன வந்துச்சு? ந நே நீ ஓகே, நினச்சா அந்த நே இல்லை நீ, ஏன்னா அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நினச்சானோ எழுத மாட்டோம். ஸோ நே, ஓகேவா? அந்த நினச்சால இருக்கிற ஃபஸ்ட்டு சிலபிள் நே இல்லை நே எப்படி போட்டிருந்தாலும் ஓகே, நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ அப்போ அந்த ஆக்சுவலாக நீங்கன்றது ஒன்றில் ஆரம்பிக்கல, எங்கே ஆரம்பிக்குது? முன்னாடியே ஆரம்பிச்சிருது. மேபி 4லையோ 5லையோ அங்கேயே ஆரம்பித்து வந்துடுது. நே, அந்த நினச்சா நேங்கிறது தான் ஒன்றில் ஆரம்பிக்குது. ஸோ ஆஸ் ஒரு மியூசிஷியனாக நம்ம இது வந்து நம்ம ஒரு பாட்டு தெரிஞ்சா, ஏன்னா நம்ம எவ்ரி ஒன் அந்த மாதிரில தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம கார்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரியணும் ஒரு பாட்டு இங்கே தான் ஒன்று வருது, அப்போ அதுக்கேற்றவே கரெக்டாக நம்ம ஒரு ஸ்டான்ஸாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே, மீதி இருக்கிற எல்லா பாட்டையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி தான் வருது அப்படின்னு. ஓகே, ஸோ நினச்சா இருக்க என்ன ஒன்றில் வருது. நெக்ஸ்ட் ஒன்றில் ரெஸ்ட் என்ன வருது? ரெஸ்ட் ஓ, நெக்ஸ்ட் ஒன்றில் ரெஸ்ட்டா? நீங்கள் நினச்சா ரெஸ்ட் வருதா? எனக்கு குழம்பா இருக்கேன். ஓ ஆமாம், ரெஸ்ட்டாக நான் பண்ணுவார் டபுள் கவுண்ட் பண்ணுறதுனால. ஓகே, ரெஸ்ட்டு தான். ஓகே, அந்த ஒன்றில் ரெஸ்ட்டு. அடுத்த ஒன்றில் வா வா, ஆசீர்வாதம் இருக்குல்ல, அந்த வா அந்த சில வருது. குட், நல்லாவே ரெஸ்ட்டை கவனிச்சிருக்கிறீங்க. குட். ஆசீர்வா, அந்த வாங்குற சிலபிள். அடுத்து ரெஸ்ட் ரெஸ்ட். குட். அடுத்த ஒன்றில் மா ம மறந்தா, அந்த மா அப்படிங்கிற சிலபிள். மறந்தா இருக்குல்ல, மா அந்த சிலபிள். அடுத்த ஒன்றில் ரெஸ்ட் ரெஸ்ட். குட், எல்லாம் நல்லா சக்குன்னு பிடிச்சிட்டீங்கலாம். ஓகே, ரெஸ்ட். அடுத்த ஒன்றில் போ போ போ, போவேனுக்கு வர போ. அடுத்த ஒன்றில் ரெஸ்ட். குட். ஸோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ஸோ இதே போல் தான் சரணத்துக்கு நம்ம பண்ணுவோம் ஃபுல்லாகவே. நான் வந்து குரூப்பில் வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஒரு சிலர் அந்த பண்ணும்போது அசைன்மெண்ட் பண்ணுறப்போ அந்த கவுண்டிங்கில் மிஸ்டேக் இருக்குது, இல்லை எங்கே ஒன்று வருதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் இந்த பிளேன் வீடியோ பார்க்காம நான் அந்த மற்ற வீடியோ லிங்க் அனுப்புகிறேன் இல்லையா, அந்த எவ்ரி ஃபஸ்ட் பீட் கவுண்ட்டுன்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பீட் வரப்போ மட்டும் அந்த மட்டும் ப்ளூவில் இருக்கும். அப்போ நீ அதை மட்டும் பார்த்து அந்த சிலபிளை மட்டும் எழுதிக்கணும், ஃபுல்லாக எழுதிடாமல் சிலபிளை மட்டும் நீங்கள் என்ன பண்ண எழுதிக்கணும், சரியா? அப்புறம் எவ்ரி சிலபிள் கவுண்ட் இருக்கும், எல்லா சிலபிளுமே எந்தெந்த கவுண்டில் வருது அது ஒன்று ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து பாட்டு ஃபுல்லாமே அதை பார்த்து எழுதிருங்க, அதையுமே பார்த்து. ஸோ இது வரைக்கும் நம்ம 6 பாட்டு பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 பாட்டு கொடுப்பேன், இந்த தேவகுமாரா பாட்டும் யார் பிரிக்க முடியும்னா தான் அந்த 2 பாட்டும். ஸோ 8 பாட்டுக்குமே அந்த ஏற்கனவே வீடியோ அனுப்பியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்து ஃபுல் சிலபிளுமே நீங்கள் எழுதிருங்க. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும், அந்த ஒரு சிலபிள் எங்கே வருது, எங்கே 1 and 2 நடுவில் வருதா. ஸோ நம்ம டீகோட் பண்ணும்பொழுது அது பண்ணும்பொழுது நம்ம நிறையா பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும். சாங்கோடைய ஸ்டெம்போ, சாங்கோடைய ஸ்டைலு, சாங்கோடைய மூடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும்.
இசைக்கு. ஸோ அதனால் வந்து பண்ணுங்கள். ஸோ பாட்டு நான் கொடுக்கறது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெய்லி ஒரு சாங் எடுத்து நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்து அந்த ஒரு சாங் எடுத்து சிலபிள் பிரித்து அது 4x4 2x4 கீழே எழுதி, நமக்கு பாட்டு புக்கில் இருக்கு இல்லையா என்ன சிக்னேச்சர் 4x4 2x4 வந்துடுது, அதை எழுதி பிரித்து எழுதி அப்புறமேட்டு நம்ம நோட்ஸோ கார்டோ நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கா 6-8ல்? இன்றைக்கி லெசனில் இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்த லெசனில் ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் இருக்குதா நீங்கள் எப்போ கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் நான். அதாவது 2 விதமாக நோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஜஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ஸ்கேல்ஸு கார்ட்ஸு இன்வர்ஷன் ப்ரோக்ரஷன் மட்டும். சரியா? ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 12 pages ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ரொம்ப இல்லாமல். ஸோ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம அப்போ ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம அது ரிலேட்டிவ்லாம் பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று வந்து கொஞ்சம் நமக்கு கலர்ஃபுல்லோட கலர் ஆட் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும், அதுக்கு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா எடுக்க முடியாது. ஸோ அதை நம்ம வந்து ஃபோன்லேயோ இல்லை டிவைஸில் நம்ம போட்டு வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் எல்லாமே. அதையும் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணி 2யுமே நான் அனுப்புகிறேன், குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 2யும் பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த நோட்ஸில் வந்து எதாவது அப்டேட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய சஜஷன் வந்து தாராளமாக சொல்லுங்கள். சரி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் சரி இல்லை மற்றவங்களுக்கும். சரியா? சரி, ஓகே, அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சொல்லணுமா? சவுண்ட் மேட்சிங் இருக்கா பிரதர்? ஆமாம், சவுண்ட் மேட்ச் இருக்குது. நம்ம போன வாரம் சி மேஜர், டி மேஜர், இ மேஜர் பார்த்தோமா. இந்த வாட்டி எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர். நான் நாளைக்கு அதை நான் அனுப்புவேன். சவுண்ட் மேட்ச்சு இருக்கும். இப்போது இன்னும் ஒரு எத்தனை கிளாஸ் இருக்கோ? 2 மாதம் இருக்கா? இப்போ அக்டோபர். ஓ, 1 மாதம் தான் இருக்கா? அடுத்த மாதம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ கிளாஸ் முடிகிற வரைக்குமே அந்த சவுண்ட் மேட்ச் கூட வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிரதர். 2x4 சாங்ஸ் வந்து 4x4 ப்ளே பண்ணும்பொழுது பெருசாக இடிக்கலையே. ஒரு சில சாங்ஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது அந்த அந்த சாங்குடைய நேச்சர் வந்து இப்போ 2x4 பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டு வந்து 1 2 1 2 கவுண்ட் போகும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சில 4x4 அந்த ரிதம், அந்த சில ரிதம் போடும் பொழுது நம்ம 2x4 4x4 பாடலாம், ரொம்ப வித்தியாசம் தெரியாது நமக்கு. டைமிங் ஓகே, ஒரு அதாவது கவுண்டிங் வைஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகும். ஓகே, 1 2 3 4 2 2 4 வந்து நமக்கு கவுண்டிங் வைஸ் மேட்ச் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லா ரிதமும் அப்படி மேட்ச் ஆகாது. ஏன் மேட்ச் ஆகுதுன்னா சில ரிதம் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சாங்கோடைய ஃபீல் இருக்கு இல்லையா, ஒரு சாங்கும் அந்த ரிதமோட பாடும்பொழுது எவ்ரி சாங்கோடைய மூடுன்னு இருக்கும். அந்த லிரிக்ஸ் கரெக்டாக ஒரு வார்த்தையும் உட்காரணும், கம்ஃபர்டபுளாக பாடணும் லிசனருக்கு எல்லாமே. இப்போ 4x4 பாடும்போது இங்கே கவுண்டிங் ஓகே, அதாவது கவுண்டிங்கில் மிஸ்டேக் வராது. கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஓவராலாக ஃபீல் பண்ணும்போது. அது ரொம்ப முக்கியம், நம்ம கரெக்டான ரிதமை சூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம 2x4 4x4 சொல்கிறோம், பட் 4x4லேயே இப்போ 4x4 பாட்டு இருக்குது, அதுலேயே பார்த்தீங்கன்னா டான்ஸில் இருக்குது. டான்ஸும் 4x4 தான், டிஸ்கோவும் 4x4 தான். இப்போ டிஸ்கோவில் இருக்க பாட்டு இங்கே டான்ஸில் பாடலாம், ஆனால் இதில் இருக்க அந்த ஃபீல் வந்து டான்ஸில் இருக்காது. அதேபோல் டான்ஸில் இருக்க பீட்டை நீங்கள் டிஸ்கோவில் பாடினீங்கன்னா கவுண்டிங் வைஸ் ஓகே, பட் அந்த சாங்குடைய இது வந்து செட்டாக உட்காராது, அதோடய ஃபீல் இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா நல்ல மியூசிஷியன்ஸ் கூட அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க, அது நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ நாங்கள் வருஷம் பாடும் பொழுது ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஒரு பாட்டு ஓகேவா, அந்த ஜீவன் தந்திருமை ஆராதிக்கன்னு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து பாப் பேலடில் பண்ணால் நல்லாவே உட்காரும், டெம்போ உட்காரும், சூப்பராக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பாடுறவங்களுக்கும் லிசனருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி எங்கள் கீபோர்டு வாசித்தவர் வந்து என்ன பண்ணார்னா வேற ஒரு இதான் போட்டார். அது கொஞ்சம் என்ன ஆகுனா சாங்கை ஓட்டுற மாதிரி ஆயிருக்கும். இந்த சாங்குடைய லிரிக்ஸு அதோடய டெம்போ வரையில் எல்லாமே நல்ல இழுத்து வந்தால் நல்ல அந்த வார்த்தைகள்லாம் உட்காந்து அந்த வார்த்தைகள்லாம் நல்லாவே இருக்கும், நல்லா செட் ஆகும்.
ஸோ அவர் போட்ட ரிதம் வந்து கொஞ்சம் ஓட்டி விடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் இந்த ரிதம் வேணாம் அந்த ரிதம் போடுங்க அப்படின்னு. அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அந்த ரிதம் போட்டார். ஆனால் சாங் லீட் பண்ணவங்க மற்றவங்கலாம் சொல்லும்போது இது ஏதோ செட் ஆகல, அது இப்படி இருக்குது, அதை ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ரிதமை தான் சேஞ்ச் பண்ணுமான்றதை அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் கொஞ்சம் இந்த நாங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இல்லையே, அந்த பாட்டு எப்படி பண்ணும்பொழுது அது ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது நல்ல மியூசிஷியன்ஸ் கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கரெக்டான ரிதமை சூஸ் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஒரு கிக் ட்ரம் இருக்குது, ஒரு ஸ்னேர் இருக்குது இல்லையா, அந்த ஸ்னேர் கொஞ்சம் தள்ளி வாசிக்கிறாங்க, ஒரு முன்னாடி வாசிக்கிறாங்க. ஒரு ரிதம்லையும் வித்தியாசம் இருக்குது. 4x4 தான் எல்லாமே. பட் அந்த ஸ்னேர் கொஞ்சம் தள்ளி அந்த வாசிக்கிறது, கிக்கு கொஞ்சம் தள்ளி அந்த 1 2 3 4 எங்கே வருது, இது பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்ச் நமக்கு வந்து உண்டாகும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து 2x4 4x4 இதோட வித்தியாசம் நமக்கு தெரியணும். இதுக்கு வந்து இந்த பாட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டைமிங் செட் ஆகிறது ஒன்று. அதை தாண்டி அதோடைய லிரிக்ஸு, அது உட்காராது, அது கம்ஃபர்டபுளாக பாடுறது, அதை தாண்டி ஒரு ஓவரால் ஃபீல் இருக்கு இல்லையா. ஒரு சாங் போடுறப்போ ஓவரால் ஃபீல் இருக்கும், பாட்டு மியூசிக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஓவரால் ஃபீல் இருக்கும். அது வந்து நம்ம இந்த டைமிங் மாற்றும் பொழுது இருக்காது. சில நேரம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கும், சில நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை முதல்ல நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். 2x4 4x4 3x4 6 8 இது எல்லாமே ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், 4x4லேயே இது எந்த ரிதம், இதை வந்து கிட்டார் பேலடு கொடுக்கணுமா பாப் பேலடு கொடுக்கணுமா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். இது டிஸ்கோவில் வருதா இல்லை டான்ஸில் வருதா இல்லை பாப்பில் வருதா, பாப்பு கூட 4x4 தான் இல்லையா. ஸோ பாப்பில் இருக்கா, இல்லாட்டி கண்ட்ரி பீட்டுன்னு சொல்லுவோம் இல்லை, கண்ட்ரி அந்த ரிதமில் வருதா. ஸோ 4x4ல் நிறைய 4x4 காமன் டைமிங் அப்படின்னா நிறையா 4x4ல் இருக்கும் வேரியேஷன். பட் அதை நம்ம புரிஞ்சிக்க தெரியணும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம என்னென்னா நம்ம கொஞ்சமாக நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து நீங்கள் இப்போ 4x4 2x4 வித்தியாசத்தை டீச் பண்ணுங்கள் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ டீச் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு ரிதம் எடுத்து இந்த ரிதம் பார்த்தீங்கன்னா கிக்கிங்க வருது, ஸ்னாரிங்க வருது, ஹைஹேட் வருது, இந்த ரிதம் இங்கே முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மண்டல போவாது. ஏன்னா ஒரு ரிதம் செக்ஷன் அது தனியொரு செக்ஷன்றனால எடுத்தோடனே பார்த்தோம்னா இது எங்கே என்ன வருது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. நம்ம நிறையா சாங் பண்ண நமக்கு தெரியாமே என்ன நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம நிறையா இப்போ ஸ்கேல் மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், கார்டு மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், உட்காந்துலாம் மனப்பாடம் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணோம்னா இன்னமும் காம்ப்ளிகேட் ஆகிரும். டெய்லி வாசிக்கணும். இப்போ நிறைய பேர் கூட இப்போ ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணால் டெய்லி ஒரு தடவை எல்லா ஸ்கேலும் எல்லா கார்டும் வாசிச்சிடும். அது ஒரு மாதம் தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ஸ்கேலும் மைண்டில் இருக்கும். ரிலேட்டிவ் மைனர்லாம் டக்கு ஞாபகம். நீங்கள் லைவில் வாசிக்கிறீங்க, எஃப் மேஜர் வாசிக்கிறீங்க, ரிலேட்டிவ் மைனர் கொடுத்தா நல்லா இருக்குமே, அப்போ ரிலேட்டிவ் மைனர்னால் என்ன, எஃப்க்கு என்ன வரும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு முன்னாடி பாட்டு ஓடிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ண மாட்டோம், டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம எஃப்லேயே இருந்துடும். பட் நம்ம எக்ஸசைஸ் நிறைய தொடர்ந்து வாசிச்சிருந்தோம், டபக்குன்னு நமக்கு எஃப் கையில் வச்சோடனே இது ரிலேட்டிவ் டி மைனர் டபக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்போ ஒர்க் நம்ம நிறையா சாங்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது தான் அந்த ஒரு ரிதம் மூலம் மைண்ட்குள்ளே போகணும். அந்த கிக்கு ஸ்னேர்லாம் நிறைய லிசன் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த ரிதம் இப்படி இருக்குது, கிக்கிங் இருக்குது, ஸ்னேரிங் இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம கேட்டது தான், ஆமாம் இந்த பாட்டில் அப்படி கேட்டிருக்கிறோம், நான் இந்த பாட்டில் எங்கே டவுட் வந்துச்சுங்கிறப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போவே அந்த டீட்டெயில் போனோன்னா கொஞ்சம் குழம்பிடும். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் 4x4 2x4 வித்தியாசத்தை. அப்புறம் 4x4க்குள்ளேயே 2x4க்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது இல்லையா. 2x4லேயுமே கண்ட்ரி இருக்குது, ப்ளூ கிராஸ்னு ஒன்று இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அது நமக்கு கிராஜுவலாக நமக்கு வந்து வரும். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மியூசிக் வந்து ஒரு கடல் தான், கீபோர்டு மட்டுமே ஒரு கடல் தான். நம்ம அதை அந்த லேர்ன் பண்ணிகிட்டே நம்ம வந்து இருக்கலாம். பட் இந்த 5 months நமக்கு ரொம்ப எல்லாத்தையும் 5 months சொல்ல முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் சொல்லி தரணும் 2 வருஷம் கோர்ஸ் எடுக்கவும் முடியாது, ரொம்ப ஜவ்வு மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ ரொம்ப பேசிக்காக முக்கியமாக தேவையான விஷயங்கள்லாம் ஒரு ஃபவுண்டேஷன், நான் சொன்னது போல் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். பட் நீங்கள் யூ ஹேவ் டு கண்டினியூ பண்ணி இன்னும் நிறையா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பண்ணுங்கள். பட் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேணும், அன்றைக்கி கொஞ்சம் நாள் வாசித்து கொஞ்சம் லிசன் பண்ணி அப்படி ஆகி கொஞ்சம் ஒரு 3 months 4 months கழித்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சு நான் ரிதம் வந்து சொல்கிறேன். ரிதம் இந்த 4x4 2x4 வித்தியாசம் என்ன, ஏன் கவுண்ட் பண்ணுறல, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து சந்தோஷம் தான், சொல்லித்தரல எப்போதுமே. ஓகே. ஸோ நிறையா இருக்குது. சரி ஓகே. அப்போது நான் எடுத்து பாட்டு வாசிங்க. 6/8 2 பாட்டு நான் கொடுக்குறேன். யார் பிரிக்க முடியும்னா தான் அந்த பாடலும்,
தேவகுமாரா பாடும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் சாங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் 6-8 உங்கள் பாட்டு புக்கிலே இருக்கும், அதுலேயும் பாருங்கள். நானும் சில பாட்டு சஜஸ்ட் பண்ணுறேன், அது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணலாம். சரி, நம்ம வந்து செபித்து நம்ம நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் கூட இந்த ஒரு தாளத்தை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் இசை என்று சொல்லும் பொழுது ராகம் தாளம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இசை. நாங்கள் அப்போ இது ரெண்டையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும். ராகமாகவும் இருக்கணும், தாளமாகவும் இருக்கணும். அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் வாசிக்கும் பொழுது, பர்சனல் வர்ஷிப்பில், அதே போல் சபை கொடுகையில் நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக அதை நாங்கள் வாசித்து பயன்படுத்த கிருபை செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். எல்லாரும் அதை கற்றுக்கொண்டு இப்படின்னா மகிமைக்காக உமக்காக பிரகாசிக்கும்படியாக நீங்கள் செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் 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 ஆமேன்.